வணக்கம். ஏப்ரல் முட்டாள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் முட்டாள்கள் தினத்தின் சரியான தோற்றம் உறுதியாக தெரியவில்லை. ஆனாலும் 16ஆம் நூற்றாண்டில் ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டை தொடர்ந்து கொண்டாடுபவர்கள் முட்டாள்கள் என்று கேலி செய்யப்பட்டதாக சில கோட்பாடுகள் தெரிவிக்கின்றன. காலப்போக்கில் இது குறும்புகள் மற்றும் நகைச்சுவைகளின் நாளாக உருவானது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் பிரபலமான பிராண்டுகள் மற்றும் துறைகள் செய்த சில குறும்புகளை பார்க்கலாம். தகவல் எண் 1. ஏப்ரல் 1, 2002 அன்று நாசாவின் இணையதளம் சந்திரனின் படத்தை பதிவேற்றி சந்திரன் உண்மையில் பாலாடை கட்டியால் ஆனது என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த படம் உண்மையில் 1965ஆம் ஆண்டு ரேஞ்சர் 9 மூலம் எடுக்கப்பட்டது என்று அவர்கள் கூறினர். இந்த உண்மை வானியலாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சந்திரனின் பள்ளம் ஒன்றில் அச்சிடப்பட்ட காலாவதி தேதியுடன் கூடிய போட்டோஷாப் செய்யப்பட்ட படத்தை வெளியிடுவதன் மூலம் சந்திரன் மோசமடையக்கூடும் என்று ஒரு எண் தேதியையும் அவர்கள் கூறினர். தகவல் எண் 2. பிபிசி ஒரு பகுதியை ஒளிபரப்பியது. அதில் சுவிஸ் விவசாயிகள் மரங்களில் இருந்து நூடுல்ஸ் அறுவடை செய்கிறார்கள். அதை உண்மை என்று நம்பிய பல பார்வையாளர்களை அவர்கள் ஏமாற்றினர். ஒரு தீவிரமான செய்தி நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு குறும்பு பகுதியை ஒளிபரப்புவதற்கான அதன் முடிவுக்காக பிபிசி நியாயமான விமர்சனத்திற்கு ஆளானது. ஆனால் ஸ்கிரிப்டை எழுதிய வீலர் வருத்தப்படாமல் 2004இல் பிபிசியிடம் கூறினார், தொலைக்காட்சியில் அவர்கள் பார்க்கும் அனைத்தையும் நம்ப முடியாது என்பதையும் அவர்கள் சற்று விமர்சனத்தை எடுக்க வேண்டும் என்பதையும் மக்கள் அறிந்திருப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதற்கான அணுகுமுறை தகவல் எண் 3. ஏப்ரல் 1, 2018 எலோன் மஸ்க் கூறினார், டெஸ்லா முற்றிலும் திவாலாகிவிட்டது. எனவே அவர்கள் பணம் திரட்ட முட்டைகளை விற்கப் போவது போல் பதிவிட்டுள்ளனர். ஆனால் அந்த குறும்பு போஸ்டிங் பிறகு அங்குள்ள பங்குகள் கடந்த 3 ஆண்டுகளில் 1900% வருமானத்தை எட்டியுள்ளன. அதனுடன் 2019இல் இருந்து ஒரு கட்டுரை இருந்தது. தகவல் எண் 4. புதிய காரின் வாசனை எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் கூகுள் நோ ஸ்வீட்டா பதில். 2013 ஏப்ரலில் கூகுள் ஒரு புதிய பரிமாணத்தை வாசனை தேடலின் மூலம் தேடுபொறியை உருவாக்கியது. கூகுள் ஸ்மெல் சென்ஸை உருவாக்கியது மற்றும் மில்லியன் கணக்கான வளிமண்டல வாசனைகளை கொண்டுள்ளது மற்றும் தேடுபொறி இப்போது 15 மில்லியன் வாசனைகளின் தரவு தளத்தை கொண்டுள்ளது. தகவல் எண் 5. பெட்லெக்ஸா அம்சம் செல்ல பிராணிகளுக்கு அமேசானில் ஆர்டர் செய்வதற்கும் ஸ்மார்ட் ஹோம் இயக்கப்பட்ட பொம்மைகளை செயல்படுத்துவதற்கும் சுதந்திரத்தை வழங்குகிறது. அமேசான் ஆய்வில் அலெக்சாவின் செல்ல பிராணி ஆர்டர்களில் 71.9% நாய் உணவுக்கானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அலெக்சாவில் செல்ல பிராணி உணவு ஆர்டர் செய்யும் அளவின் 26.4% பூனைகள் எடுத்துக் கொண்டன. வெள்ளலி உணவு. இதற்கிடையில் அலெக்சாவில் உள்ள அனைத்து செல்ல பிராணி உணவு ஆர்டர்களில் 0.04% இருந்தது. கூடுதலாக பெட்லெக்ஸா செல்ல பிராணிகளை ஸ்மார்ட் ஹோம் இயக்கப்பட்ட பொம்மைகளை செயல்படுத்த அனுமதிக்கிறது, அவர்களுக்கு பிடித்த ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட்களை விளையாடுகிறது மற்றும் தங்களுக்கு பிடித்த விலங்கு படங்களை பார்க்க இணைக்கப்பட்ட பொழுதுபோக்குகளை கட்டுப்படுத்துகிறது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.